இந்த உலகத்துல ஐஸ் மெல்ட் ஆகுறப்ப பல அதிசயங்கள் எல்லாம் வெளியே வந்திருக்கு. சோ அப்படி ஐஸ் மெல்ட் பண்றப்ப ஒரு பொண்ணோட முகமும் இந்த உலகத்துக்கு வெளியே வந்திருக்கு. அதுவும் 2500 வருஷங்கள் பழமையான இறந்து போன ஒரு பொண்ணு. சோ இவங்களோட பாடி பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருந்திருக்கு. இதுதான் ஐஸ் மெய்டன் மம்மின்னு சொல்லப்படுது. சோ நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு பொடியை ஃப்ரீசர்ல வச்சா எவ்வளவு நாள் சர்வைவ் ஆகும்? 1 இயர், மேக்சிமம் ஒரு 10 இயர். ஆனா இந்த சைபீரியால கண்டுபிடிக்கப்பட்ட மம்மி பாத்தீங்கன்னா 2500 வருஷங்களா ஐஸ்குள்ள தூங்கிக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணோட பொடின்னு சொல்லலாம். ஸோ இதைத்தான் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்தவித கெமிக்கல்ஸும் இல்லாம, எந்தவித ஃபயரும் இல்லாம, எந்தவித ஆர்டிஃபிஷியலான மம்மிஃபிகேஷனும் இல்லாம ஜஸ்ட் ஐஸ்ல ப்ரிசர்வ் பண்ண வச்சிருக்கு. டைம் அதை பாதுகாத்து வச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஐஸ் மைடுன்னு சொல்லக்கூடிய மம்மியோட பின்னால் இருக்கிற கதை என்ன, இது எங்கிருந்து தொடங்குது, இதெல்லாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ 1933ஆம் ஆண்டு சைபீரியாவில் இருக்கக்கூடிய அல்தாய் மலை பகுதியில் ஆராய்ச்சியாளர்கள் அங்கே இருக்கிற நிலத்தை தோண்டி கொண்டு இருந்தாங்க. ஸோ அப்பதான் பனி உறைஞ்சிருக்கக்கூடிய நிலத்துக்குள்ள ஒரு பழங்கால கல்லறை வந்து அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ அந்த கல்லறையை திறந்து பார்த்தப்ப தான் அதுக்குள்ள ஒரு இளம் பெண்ணோட உடல் இருந்திருக்கு. ஸோ அந்த பெண்ணை பற்றி ஆராய்ச்சி செய்தப்ப அவங்க 2500 வருஷங்கள் பழமையான ஒரு பெண்ணு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் கணக்கிட்டாங்க. ஸோ அதுலேயும் அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, இந்த உடல் முழுக்க முழுக்க பனியால மூடப்பட்ட நிலையில இருந்துச்சு. என் உடல் அழுகவும் இல்லை. இந்த காரணத்தாலே அந்த பெண்ணை சைபீரியாவோட பனிப்பெண் இல்லைன்னா உகோக் அரசகுமாரின்னு சொல்லி மக்கள் எல்லாம் அழைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த பெண் ஏன் இவ்வளவு முக்கியமா இருந்தாங்கன்னா, இவங்க ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல பலர் நினைச்சாங்க. ஆனா ஆய்வுக்கு அப்புறமா என்ன தெரிய வந்துச்சுன்னா, இவங்க ஒரு அரச குமாரி இல்லைன்னு சொல்லி தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறமா யாருன்னு இவங்களை சோதிக்கிறப்ப இவங்க பாசிரிக்னு சொல்லக்கூடிய இனத்தை சேர்ந்தவர்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் கூறினாங்க. ஸோ இந்த இனத்துல பாத்தீங்கன்னா இந்த பெண் ஒரு சாதாரண பெண்ணா இருக்கல. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா மந்திர சடங்குகள் செய்யக்கூடிய, மக்களுக்கு நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பெண்ணா அந்த காலகட்டத்துல இருந்திருக்காங்க. ஸோ அதுலயுமே இவங்களை இன்னும் ஸ்பெஷல் ஆக்கின விஷயம் என்னன்னா, அவங்களோட உடல்ல இருந்த அழகான ஓவிய குறிகள்னு சொல்லலாம். ஸோ அந்த குறிகள்ல புலி, மான் போன்ற விலங்குகளோட உருவங்கள் எல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமாகவும் தெளிவாகவும் வரையப்பட்டிருந்துச்சு. ஸோ இந்த ஓவிய குறியீடுகளை பார்த்து பழங்கால சைபீரிய மக்களோட நம்பிக்கை, வாழ்க்கை முறை, அவங்க எப்படி இயற்கையை பார்த்தாங்க, இது எல்லாத்தையுமே ஆராய்ச்சியாளர்கள் அந்த பெண்ணோட உடல் மூலமா தெரிஞ்சு கொண்டாங்க. ஸோ இந்த பெண்ணோட உடல் எப்படி பாதுகாக்கப்பட்டுனா, இந்த உடலை பாதுகாக்க எந்த விதமான மெடிக்கல் கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணப்படலை. எகிப்திய மம்மிகள் போல உடலோட உள்ளுறுப்புகளை வெளியே எடுத்து தனித்தனியா பாதுகாக்கப்படவும் இல்லை. இந்த பெண்ணோட உடல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவனமான முறையில துணிகளால சுற்றி மூடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா மரத்தால செய்யப்பட்ட ஒரு பெட்டிக்குள்ள வைத்து அதை நிலத்துக்குள்ள புதைச்சிருக்காங்க. ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா, அந்த பெட்டியை புதைத்த இடம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பனி உறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பகுதின்றதால மேலிருந்து கீழே வர பனி உருவாக்குற வகையிலே தான் அந்த கல்லறையும் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதனால என்ன நடந்துச்சுன்னா, இயற்கையா ஒரு மிகப்பெரிய ஃப்ரீசர் பெட்டி போல செயல்பட்டிருக்கு. ஸோ அதோட விளைவா தான் சுமார் 2500 ஆண்டுகளா அந்த உடலுக்கு எந்த வித ஆபத்தும் வராம, எந்த விதத்திலயுமே அழுகாம அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ இதனால தான் இந்த பனிப்பெண்ணோட உடல் இயற்கை முறையில பாதுகாக்கப்பட்ட ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டுகள்ல ஒன்னா கருதப்படுது. அதுக்கப்புறமா அந்த சைபீரியா மலை பகுதியிலிருந்து இந்த பெண்ணோட உடலை என்ன செய்யறாங்கன்னா, ஆராய்ச்சியாளர்கள் எடுத்து மியூசியத்துக்கு கொண்டு போக முடிவெடுக்கிறாங்க. ஆனா அந்த பகுதியில வாழ்ந்த மக்கள் பாத்தீங்கன்னா, அல்தாய் மக்கள் ரொம்பவே வருத்தம் அடைஞ்சாங்க. ஏன்னா அந்த பெண் ஒரு புனிதமான நபர்னு சொல்லி அவங்க நம்பினாங்க. ஸோ அவங்களோட நம்பிக்கைப்படி அந்த உடலை அந்த இடத்துல இருந்து எடுத்தா தீய நிகழ்வுகள் எல்லாம் நடக்குன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே அதுக்கப்புறமா அந்த பகுதியில நிலநடுக்கம், வெள்ளப்பெருக்கு, இது மாதிரி இயற்கை பேரழிவுகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறதா உள்ளூர் மக்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனாலே அந்த பெண்ணோட உடலை குலைத்ததாலதான் இந்த பேரழிவுகள் எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி அவங்க நம்ப ஆரம்பிச்சாங்க. ஆனா சயின்டிஸ்ட் சொல்றது என்னன்னா, இது ஒரு தற்செயலான நிகழ்வுன்னு தான் சொல்லி. ஸோ இங்க தான் அறிவியல் சொல்றது ஒரு பக்கம், மக்களோட நம்பிக்கை இன்னொரு பக்கம்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கருத்து வேறுபாடே உருவாகிச்சு. ஸோ ஓவராலா இந்த பெண்ணோட உடல் நமக்கு சொல்ற ஒரு முக்கியமான பாடம் என்னன்னா, பழங்கால மக்கள் அறிவியல ரொம்பவே முன்னேறியவங்களா இருந்தாங்கன்னு சொல்லிட்டார். உடல் நலம் பற்றி, மனிதர்களோட உள்ளத்தில் இருக்கிற நம்பிக்கைகள் பற்றி, அது மட்டும் இல்லாம இறந்தவங்களை எப்படி பாதுகாப்பா அடக்கம் செய்ய வேண்டும்ன்றத பத்தி எல்லாம் அவங்க ரொம்ப தெளிவாவே தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஸோ இந்த பெண்ணோட உடல் பனிக்குள்ள பாதுகாத்து வச்சிருந்தது ஒரு தற்செயலான நிகழ்வும் கிடையாது.
அது முன்கூட்டியே திட்டமிடப்பட்டு இயற்கையை பயன்படுத்தி செய்யப்பட்ட ஒரு முறையான செயல்னு தெரிய வருது. ஸோ இதனால தான் பழங்கால மக்கள் இயற்கையோட இணைஞ்சு வாழ்ந்தது மட்டும் இல்லாம அது அறிவோட பயன்படுத்தினாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே புரிய வைக்குது. ஸோ இந்த பெண்ணோட உடல் பார்த்தீங்கன்னா மெடிசின், ஸ்பிரிச்சுவாலிட்டி, பரியல் சயின்ஸ் இது எல்லாத்தையுமே ரொம்ப டீப்பாக தெளிவாக புரிஞ்சிக்க ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.